அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மசாலா கஞ்சி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் இதில் வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் பெருசு, ஒரு வெங்காயம், 5 பச்சை மிளகா, ஒரு பெரிய தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, இது கூட 2 பட்டை, 2 லவங்கம். இதை தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு தாளிக்கிறதுக்கு தாளித்த பிறகு இஞ்சி பூண்டு, அதுக்கு ஒரு காப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு காப்படி அளவுக்கு ஜீரக சம்பா நொய். இது நீங்கள் பச்சரிசி நொய் கூட வாங்கி செய்யலாம். இது கூட நாம் பைத்தம்பருப்பு வறுத்து போட போகிறோம். இது கூட பைத்தம்பருப்பு கால் பங்கு எடுத்திருக்கேன். இதை வறுத்துட்டு அரிசி கூட சேர்த்துக்கணும். இப்போ இந்த சிறுபருப்பை நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இந்த அரிசியில் நொய்யில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கும். அதனால் இதை களைஞ்சி எடுத்துக்கலாம். களைஞ்சி எடுத்துட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கல்லெல்லாம் வாயில் கடிபடும். அப்போ கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இதை நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். பைத்தம்பருப்பை இதில் போட்டு கொஞ்சம் ஒரு தரம் கழுவி எடுத்துக்கலாம். பெரிய குக்கர் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டாவே போதும். இதில் 2 பட்டை, 2 லவங்கம் போட்டுக்கிட்டோம். முதல்ல இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை, கொஞ்ச நேரம் வதக்கினாவே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு, இந்த ஃபுட்டு நாம் ஹெவியாக முதல் நாள் ஹெவியாக சிக்கன், மட்டன், பிரியாணி அது மாதிரி எதனா சாப்பிட்டு அடுத்த நாள் மைல்டாக சாப்பிட்ணோன்னா இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரே ஒரு தக்காளி இதை போட்டுட்டு 5 பச்சை மிளகாய். இது மட்டும்தான் இதுக்கு காரமே, வேறு எதுவும் கிடையாது. இது மட்டும்தான் காரம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த டைமில். இது கூட புதினா, கொத்தமல்லி. இது சுருண்டு வந்துச்சுன்னா இது கூட தண்ணி சேர்த்துக்கணும். நான் இதுக்கு முன்னாடி இதுக்கு 1 பங்கு அரிசிக்கு 5 பங்கு தண்ணி. இது முதல்ல பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் காய வச்சுருக்கேன். இது மாதிரி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு சமையல் ஈஸி ஆகிடும். சீக்கிரமாகவே விசில் வந்துடும். இப்போ இந்த தண்ணியை இதில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த அரிசியை நம்ம சேர்த்துக்குவோம். இது ஃபீவராக இருக்கிறவங்க இட்லி, ப்ரெட்டு, இடியாப்பம் இப்படியே சாப்பிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். அவங்களெல்லாம் இதை சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மசாலாவோடு சேர்த்து இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும். இது குக்கரை வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். 2 விசில் வந்தால் போதும்.